ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு ஹிந்தி காமெடி ட்ராமாவாக இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற OMG 2, அதாவது ஓ மை காட் 2. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் காந்தி. இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு தீவிரமான சிவபக்தர். இந்த ஆள் இவருக்கு ஒரு அழகான குடும்பம், மனைவி, ஒரு மகன், ஒரு மகள். சந்தோஷமான குடும்பம், நிம்மதியாக இருக்கிறாங்க. நம்ம ஆள் எந்த அளவுக்கு ஒரு பக்தி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால் எந்திரிச்சு முதல்ல ஒரு அரை மணி நேரம் பூஜை புலஸ்காரங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாப்புல. கோயிலுக்குள்ளேயே ஒரு கடையும் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு நைட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் நைட்டு கோயில் சாத்திர தரனில் தான் நம்ம ஆள் வீட்டுக்கே கிளம்பி வருவாப்புல. வந்து வீட்லேயும் திருப்பி பூஜை புலஸ்காரம்லாம் போட்டு தேங்க கடைசியில் தூங்குவாப்புல. அந்த அளவுக்கு ஒரு தீவிர சிவபக்தன் இவர். ஒரு நாள் வழக்கம் போல் இவர் நமக்கு என்னென்னு கோயிலில் இருக்காப்புல. டப்புன்னு அப்போ இவருடைய ஒய்ஃப்கிட்ட இருந்து ஒரு கால் வருது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு. என்னமாச்சு அப்படின்னா, நம்ம பையனை அட்மிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு கால். இவர் உடனே பரிதவிச்சு போய் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராப்புல. எங்கம்மா பையன் அப்படின்னா, பையன் எங்கிட்ட இருக்கான், அவன் நல்லாத்தான் இருக்கான், அதை விடுங்க, டாக்டர் அந்த பக்கம் இருக்காப்புல, உங்ககிட்ட ஏதோ பர்சனலாக பேசணுன்னாரு, என்னன்னு போய் கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க இவருடைய மனைவி. சரின்னு சொல்லி டாக்டர்கிட்ட பேசலாம் அப்படின்னு இவர் போனால், டாக்டரு நேராக போனவொன்னே, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்லை, ஒரு சப்ப மேட்ரு தான். பொதுவாகவே உங்கள் பையன் ஒரு டீனேஜ் வயசு பையன். இந்த வயசில் இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எனக்கு இல்லாததா, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த ஆர்வ மிகுதியில் ஒரு சில விஷயங்களை அப்படி இப்படி பண்ணுறது தான். உங்கள் பையன் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன், வேற என்ன, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாப்புல. என்னன்னு பார்த்தா, அது வயக்ரா மாதிரி, டூப்ளிகேட் வயக்ரா அது. அந்த மாதிரி ஒரு டேப்லெட்டு. இதை 3 டேப்லெட்டை ஒட்டுக்க உங்கள் பையன் போட்டிருக்கான். அவன் ஒட்டுக்கா போட்டுட்டு மொத்தமாக செஞ்ச சம்பவம் தான் மயங்கியே விழுந்திருக்கேன். அதனுடைய விளைவு தான் ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது யூஷுவலான ஒரு சம்பவம் தான். அதனால் என்னமோ உங்கள் பையனை வில்லனை பார்க்குற மாதிரி இதை செஞ்சு போய் பார்க்காதீங்க அப்படின்னா, உடனே ஹீரோ கேட்குறாப்புல, சார் என் பையனை நான் ரொம்ப டிசிப்ளினாக தானே சார் வளர்த்தேன். கூறுட்டு குக்கரு, உன் பையன் என்ன பண்ண கொலையா பண்ணிட்டேன், இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தானேயா, ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது இப்படித்தான் நீ அவன்கிட்ட பண்ணாதன்னு நான் சொல்ல வர்றேன். நீ ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து மட்டும் உன் பையனை பார்க்காம அவனுக்கு ஒரு நல்ல தோழனாகவும் இருந்து பாரு. அப்போ உன் பையனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்ம கையங்களோமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் தேவையில்லாமல் சைக்காலஜிக்கலாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது அவனுக்கு. வீட்டில் கூட்டு போய் ஜம்முன்னு பார்த்துக்கங்க, இது நான் உன் வீட்டில் ஒய்ஃபுக்கோ மகளுக்கோ சொல்லலை, ஞாபகத்தில் வச்சுக்க அப்படிங்கிறப்பல டாக்டரு சரிங்க அப்படின்னு பையன்கிட்ட மட்டும் பேசிட்டு வாடா வண்டியிலே உட்கார்றா அப்படின்னு உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டு போய்ப்பில. பறக்கம்பா பையனை எப்படி பார்ப்பாப்புல அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வீட்டில். ஆனால் மறுநாள் பையனை கொண்டிய ஸ்கூலுக்கு விடலாம் அப்படின்னு இறக்கி விட போனால், சார் உங்களை கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு நம்மளை கூப்பிடணும் வந்தாள் அப்படின்னு ஹீரோ உள்ளே போனால், அந்த கரஸ்பாண்டன்ட்டு பிரின்சிபல்னு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் இந்தாங்க சார் உங்கள் பையனுடைய டிசி, தயவு செஞ்சு இந்த ஸ்கூல்லேருந்து உங்கள் பையனை நாங்கள் வெளியே தூக்கிட்டோம், நீங்கள் இதோட கிளம்பலாம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, என் பையன் நல்லா தானே சார் படிச்சுக்கிட்டு இருந்தான். படித்தா மட்டும் போதாது சார், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். உங்கள் பையன் ஸ்கூலில் என்ன சம்பவம் பண்ணியிருக்கான் தெரியுமா, அது ஒரு வைரல் வீடியோவாக வேறு எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. எங்கே போனாலும் இந்த வீடியோவை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கே இந்த ஸ்டேட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 35 பிரான்ச் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், ஒரு எஜுகேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மேட்ரு, அந்த மரியாதை எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவன் பண்ண சம்பவம் அப்படி. இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் மனுஷனாகவே நடந்துக்க மாட்டோம், டிசியை கொடுத்தாச்சு, முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது, இவன் என்னடா பண்ணியா அப்படின்னே தெரியல. ஏன் நமக்குமே அப்போ என்ன பண்ணியா அப்படிங்கிறது பெருசாக தெரியல. இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்தடுத்து நம்மளே எதிர்பார்க்காம அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் தான். இந்த படத்துடைய முதல் பாகம் OMG 1ன்னு சொல்லக்கூடாது, அது OMG தான், ஓ மை காட் தான் அந்த படம். 2012 வெளியாச்சு. அக்ஷய் குமாரும் சரி, பரேஷ் ராவலும் சரி, 2 பேரும் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸில் பரேஷ் ராவல் அட்டகாசமாக பண்ணியிருப்பார். அந்த படத்தில் பரேஷ் ராவல் தான் ஹீரோ. இப்போ இந்த 2 படத்தில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பங்கஜ திரிபாதி தான் ஹீரோ. அக்ஷய் குமார் இருப்பார் கதையில், ஆனால் அந்த படத்துலையும் அவர் கடவுளாகத்தான் வருவார், பெருமாளாக. இந்த படத்தில் அவர் சிவனாக வருவாப்பில். அதனால் நம்மால் கடவுளாக வருவார். ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு 4 சீன் 5 சீன் தான் வருவாப்பில். ஆனால் இந்த 2 கதைகள்லையுமே
இவருடைய அந்த கதாபாத்திரம் போர்ட்ரே பண்ணப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு விஷயத்தை கிளியராக இந்த படத்துடைய டைரக்டர் உட்பட எப்பா எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்கன்னு ஒரு விஷயத்தை தெளிவாக இவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. கடவுள் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நீங்கள் ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து வெளிவர்றதுக்கான ஒரு வழியை காமிச்சு உங்களுக்குள்ளே அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரே தவிர இந்த வழியெல்லாம் போக்கே அயோடெக்ஸ் போட்டு உங்கள் கையெல்லாம் அமுக்கி விடுறது கடவுளுடைய வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த படத்துலையும் நெத்தியில் போட்டில் ஆணி அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலையும் அதை தெளிவாக அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதனால் 2 படத்துலையும் அக்ஷய்குமார் ஒரு 4-5 சீன் தான் கேமியோக்கு வந்துட்டு போவாப்புல. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படத்தில் பங்கஜ் திரிபாதி தான் ஹீரோ. சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. அவருக்கு ஒரு டிஃபென்ஸ் லாயராக ஆப்போசிட்டில் வாதாடக்கூடிய ஒரு லேடி லாயராக யாமி கௌதம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. சூப்பராக ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக பர்ஃபார்மன்ஸில் அந்தந்த கதாபாத்திரங்களை கொண்டு வர்ற ஒரு நடிகை அவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை. இது போக பவன் மல்ஹோத்ரா அவர் தான் ஜட்ஜாக பண்ணியிருப்பார். ஒரு சூப்பரான கேரக்டர். அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்கிறேன். செம்மையாக பண்ணியிருப்பார் அவருடைய கதாபாத்திரத்தை. இவங்க 4 பேரும் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த கதைக்குள்ளே. இது போக ஒரு செக்ஸ் ஒர்க்கருடைய கதாபாத்திரம் ஒன்று விட்னஸாக கூண்டில் ஏறி சொல்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். சிம்ரன் சர்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அவங்க டயலாகே அதிகமாக இருக்காது, எக்ஸ்பிரசிவாகத்தான் பல விஷயங்களை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் அவங்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தை ஒரே சீன் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் தட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸில் அந்த கதாபாத்திரத்தை. இவங்க எல்லாரும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கல் சைடில் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக தரமாக இருந்தது இந்த படத்துக்கு. சாலிடான ரைட்டிங்கு அதை நிச்சயமாக நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். OMG 1லையும் சரி இதுலேயும் சரி 2 படத்துலையும் ரைட்டிங் சாலிடாக இருந்ததுனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு நம்மளை ஈர்க்கக்கூடிய வகையில் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லலை, செகண்ட் பார்ட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதையை இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக அவங்க பண்ணியிருக்கலாம். 2 மணி நேரம் 35 நிமிஷம் இந்த படம் ஓடுது. ஒரு 2.25 மணி நேரத்துக்கு ஓடுற மாதிரி இந்த கதைக்களத்தை பண்ணியிருக்கலாம். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக பயங்கர எங்கேஜிங்கமாக இருந்திருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், தான் பையனுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, தப்பு தான் பையன் பண்ணதா ஸ்கூல் பண்ணதாங்கிறதான் பின்னாடி. ஆனாலும் கதாநாயகன் கோர்ட்டுக்கு ஒரு விஷயத்துக்கு போய் நிற்கிறார். இந்த 1 லைன் தான் சப்ஜெக்ட். இதை ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய எழுதி எக்கச்சக்கமாக நிறைய எடுத்துட்டாங்க. அது என்னதான் பெருசாக போர் அடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில இடங்களில் சார் இதெல்லாம் தேவையில்லை சார் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. இதை நான் தெளிவாக இங்கே சொல்லிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல் வரலாம், அதனால் நான் சொல்லிட்டேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு A சர்டிஃபைடு படம். உண்மையாக சொல்ல போனால் இந்த டீனேஜ் பசங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. அவங்களுக்கு தான் அந்த செக்ஸை பற்றின பெரிய புரிதல்ங்கிறது கிடையாது. அப்போ தான் ஒரு பெரிய ஆர்வம் மிகுதியில் பல வேலைகளை பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதனால் இந்த படம் A சர்டிஃபைடு படம் தான். அஸ் அ பேரண்ட் நீங்கள் வேணால் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இது கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க பார்க்குறதுக்கு ஒரு தேவையான படம், அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு படம் இது. பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போன அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு அப்புறமும் மாற்றாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியுதில்ல உங்களுக்கு. ஆனால் அவன் 12th ஸ்டாண்டர்டில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்லி ஒரு சாப்டர் உள்ளே வச்சான்ல, எந்த ஸ்கூலில் யாராவது நடத்தியிருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் உண்மையாகவே உங்கள் வாத்தியார் மட்டும் அதை நடத்தியிருந்தார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அந்த அளவுக்கு ஒரு கோயில் கட்டணும். ஏன் சொல்கிறேன்னா இந்த படத்தை பேசின பிரச்சனையே அதுதான். அந்த ஒரு சாப்டரை எல்லா ஸ்கூல்லையும் இது வரைக்கும் கடந்த 40 வருஷமாகவே ஸ்கிப் பண்ணிட்டு தாவி போயிடுறீங்க. ஏன் போகிறீங்க? அதை நடத்தியிருந்தால் ஒரு புரிதல் வரும் பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் பேசின விஷயமே. அதனால் பார்த்துக்கங்க, இது ஒரு A சர்டிஃபைடு படம் தான், தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படம் நம்மூர் தேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்த ஸ்க்ரீனில் இருந்துச்சு. நீங்கள் கால் பண்ணி சப்டைட்டில்ஸ் இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். டெஃபினட்டாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.